ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரனே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரனே, பள்ளத்தாக்கிலே அவரே சாரோனிலே ஓடுஜா, பள்ளத்தாக்கிலே அவரே சாரோனிலே ஓடுஜா, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரனே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரனே,
என்றென்றும் உம்மை வாழ என்றென்றும் உம்மை வாழ ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரமே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரமே கள்ளத்தாக்கிலே அகலே சாரோனிலே ஓரோஜா கள்ளத்தாக்கிலே அகலே சாரோனிலே ஓரோஜா ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரமே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் புத்தகத்துல 377வது பாடல். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் தெய்வம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமீதில் மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமீதில் ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆனந்தமே 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 பேரானந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமீதில் மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமீதில் பூமி அதிசயிக்க வானோராம் பறிக்க பூமி அதிசயிக்க வானோராம் பறிக்க பூமியுடனே மேகமில்
காரணம் சென்றது நேரமும் வந்தது அந்த நாளந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறமே Hallelujah. 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 கடவுளை காட்சிகளை காணவில்லை. உங்கள் வாலிபர்கள் பரிசங்களை காண்பார்கள் என்று சொல்லுவோம். குமாரன் குமாரத்தினர் தீர்க்கதரிசனங்களை உரைப்பார்கள் என்று சொல்லுவோம். அதனாலே ஒவ்வொருவர் மீது அந்த வல்லமை ஊற்றுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை வல்லமை ஊற்றி காலை வேளையிலே ஒவ்வொருவரை அமைப்புகளாய் மாற்றுகிறார்கள். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 34 சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனத்தை முதலாவதாக நாம் வாசித்து ஒரு சில வசனங்களை தியானித்து செபித்து திருவுண்டெடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு பாக்கியவான்? அவர் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லாவிட்டால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாளிலே வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களாய் இருக்கும்போது நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற தலைப்பில, கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். ஏன் அவர் மேல நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்காக எல்லாம் செய்கிறவர், நம்மை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய நோக்கங்களை, திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையில விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் அவரை நம்பி ஜீவிக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் யார் மேல வைக்கணும்? இயேசு மேல, அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்முடைய கவலைகள், போராட்டங்கள்,
எல்லாவற்றையும் நீக்கி நம்மை விடுதலையாக்கி நித்தமும் வழி நடத்தி கொண்டே இருக்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அவர்களை விசாரிக்கிறவராகும்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு சுமை தாங்கியை போல அவர் மேல நம்முடைய கவலைகளை பாரங்களை எல்லாம் வைத்து விடும்போது நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து சமாதானத்தோடு அவர் வழி நடத்துகிறார். முன்னே பழைய காலங்களில் எல்லாம் பார்க்கும்போது போக்குவரத்து, பஸ்ஸு, ட்ரெயின் வசதிகள் அதிகமாக இல்லாத காலங்களில் அங்கங்கே சுமை தாங்கிகளை வைத்திருப்பார்கள். ஜனங்கள் சுமைகளை சுமந்து கொண்டு போகும்போது கொஞ்சம் தூரம் அவர்கள் சுமந்தாலே அவங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கழுத்தெல்லாம் அப்படியே வலிக்கும், காலெல்லாம் வலிக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த சுமை தாங்கி மேலே தங்களுடைய சுமைகளை கொஞ்ச நேரம் வைத்து விட்டு அங்கே கொஞ்சம் உட்கார்ந்து இளைப்பாரி அதுக்கு மேலே பொருட்களை எடுத்துக்கொண்டு போவார்கள். அவர்கள் அதுபோல ஆண்டவராகிய தேவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவ்வாறு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். நம்ம கவலைகளை பாரங்களை சுமந்து கொண்டு விடுதலையற்றவர்களாய் இருக்க தேவையில்லை. ஆண்டவரிடத்திலே நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒப்புவித்து ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையாக்கி நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில யாரிடத்துல நம்முடைய பாரத்தை சொல்வது, எங்க நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்பது அப்படின்னு சொல்லி தெரியாதபடினால அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையில வெறுத்து போய் தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறார்கள், முடித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை நீங்க உட்கார்ந்து பாருங்க, இல்ல நியூஸ் சேனல கொஞ்சம் பாருங்க, எத்தனை பிரச்சனை ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடினாலே தங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அவர் நமக்கு ஒரு சுமை தாங்கி போல நம்முடைய பாரங்களை, கண்ணீரை, கவலைகளை எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லும் போது அவர் நம்மை விசாரித்து விடுதலை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் அதனுடைய 22ஆம் வசனத்திலும் வேதம் சொல்லுகிறது. 55:22 படிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ளாட விட மாட்டார். ஸ்தோத்திரம். மனிதருடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள் பல நேரங்களிலும் மற்றவர்கள் என்ன செய்ய பண்ணுகிறது, தள்ளாட பண்ணுகிறது. இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தள்ளாட வைக்கிறதானால் கர்த்தர் மேல் பாரத்தை வை, அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற நிலைமை மத்தியில ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை செய்யும்படியாய் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 - 7 வரையுள்ள வசனங்களிலும் நாம் பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமா, படிங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒரு காரியத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ஒன்றுக்குமே கவலைப்பட்டு இதை குறித்து, குடும்பத்தின் தேவைகளை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு
அவருக்கு நாம் தெரியப்படுத்தணும். எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி செய்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, உங்களுக்கு கண்ணீரின் அனுபவங்கள் இருக்கிறது அப்படின்னும் போது நீங்க உங்கள் கவலைகள், நீ ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுது புலம்பாதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உங்களுடைய கவலைகளை சொல்லி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடுனாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எத்தனை பேர் தெரியப்படுத்துறீங்க? ஜெபம் பண்றீங்க? கை தூக்குங்க. நம்முடைய எல்லா பாரங்களும் எல்லா காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி நாம் செபிக்கும் போது அவர் நம்முடைய காரியங்களிலே ஒரு விடுதலை தந்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் நம்பி செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே நாம் படிக்கும் போது வசனத்தை படிங்க. உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவருக்கு நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில அவரை கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட அனுபவத்தோடு கூடியதாய் இருக்க வேண்டும். உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவர் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். மாறாத கன்மலை. உலகத்தின் கன்மலைகள், நாம் நம்பி இருக்கிற கன்மலைகள் மாறி போனாலும் அந்த கன்மலை தேவனாகிய கர்த்தர் நமக்கு நித்திய கன்மலையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற ஆண்டவராக இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்திலே நாம் பல மனிதர்களை கன்மலையை போன்ற மலையை போல நம்பினேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நீங்க சொல்லலாம். மலையை போல நம்பினே, நம்பி இருந்த கைவிட்டுறாங்களே அப்படின்னு சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். பாருங்க, கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை காக்கிற கன்மலை. சங்கீதம் 41:2-3 வசனங்கள் படிப்போம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருவின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொண்டீர். படுக்கையிலே வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியை அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். பாருங்க, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது ஒருவேளை வியாதி படுக்கை வரலாம். பலவிதமான வியாதிகள் நம்முடைய சரீரங்களை தாக்கும்படியாய் செயல்படலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பாக்கியம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதை மாற்றி போடுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு எதிராய் ஒருவேளை மரண இருளின் படுக்கை ஒருவேளை வந்தாலும் அதன் மத்தியிலே அவர் விடுதலை கொடுத்து அவர்கள் படுக்கை முழுவதையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை நம்பி நாம் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, அவர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவரை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்பிக்கையோடு பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள்
சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். பாருங்க, வசனம் சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனைகள், போராட்டங்கள் நமக்கு எதிராய் சூழ்ந்து பல நேரங்களிலே கண்ணீரோடு நிற்கையிலே இயேசுவே உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரை கூப்பிடும் போது தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோதனையை தாண்டி செல்லும்படியாய் ஒரு போக்கை நமக்கு உண்டாக்குகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். எவ்வளவு வசனம் உண்மையாய் இருக்கிறது. சோதனையின் மத்தியிலே அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான வழியை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 ராஜாக்கள் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எலிசாவை பிடிக்கும்படியாய் சீரியா நாட்டினர் பெரும்படை அனுப்புகிறார்கள். இரவோடு இரவாக மலையிலே அவர்கள் பாளையம் இறங்கி விடியட்டும் இவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அதிகாலை வேளையில எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியிலே வந்து பார்க்கும்போது மலையை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் ராணுவம் வந்திருக்கிறதை, குதிரைகள் நிற்கிறது, ராணுவம் நிறைந்திருக்கிறதை கண்டு எஜமானை பார்த்து ஐயோ அதமானம் என்று சொல்லி தன்னுடைய பயத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அங்கே எலிசா சொல்லுகிறார், பயப்படாதப்பா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டுமில்லாதபடிக்கு அவனுடைய கண்களை திறக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் செபிக்கிறார். இப்பொழுது அவன் பார்க்கிறான், வேலைக்காரன் பார்க்கும்போது அந்த வீட்டை சுற்றிலும் திரளான அக்கினி ரதமும் குதிரைகளும் இவர்களை பாதுகாக்கும்படியாய் அங்கே இருந்ததை அவன் கண்டு ஆச்சரியப்பட்டான். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, பரிசுத்தமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் அவர்களை பாதுகாக்கும்படியாய் தேவன் ஆச்சரியமான பாதுகாப்பை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை காக்கும் வழிகளெல்லாம் அவர்களை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும்போது பலவிதமான பாதுகாப்பை தலைவர்கள் விரும்புகிறார்கள். பல பாதுகாப்பு. இப்பொழுது நம்ம பிரைம் மினிஸ்டர் 8000 கோடியில விமானம் தனக்கென தனி விமானத்தை வாங்க போறார். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எவ்வளவு கோடீஸ்வர குடும்பத்திலிருந்து வந்த பிரைம் மினிஸ்டர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட சாதாரண தனி விமானம் வாங்கவில்லை. இப்பொழுது இந்தியா இருக்கிற நிலைக்கு நம்ம பிரதமர் தனி விமானத்தை வாங்க போகிறார். எதுக்கு? பாதுகாப்பா இருக்கணும். பாதுகாப்பாய் இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏற்கனவே பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்பு நிலைமைகள் இருக்கிறது. ஆனா இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி ஆளுகிறவர்கள் விரும்புகிறபடினால பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில எலிசாவுக்கு இருந்தது அதுபோல அக்கினி ரதமும் குதிரைகளும் போன்றதான பலத்த தூதர்களை தேவன் நமக்காக பாதுகாப்பாய் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை யாராலும் பார்க்கவே முடியாது. யாராலும் பார்க்கவே முடியாத ஒரு பாதுகாப்பு. உலகத்தில் எத்தனையோ ஆளுகிறவர்களை அவளை சுற்றிலும் அவருடைய பாதுகாவலர்கள் இருந்தாலும்
அவர்களை கொண்டு போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை விடுதலையாக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் ஆச்சரியமான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆச்சரியமாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாய், விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறபடினால தேவ ஜனங்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்கள் மத்தியில கலங்கி தவிக்காதபடிக்கு அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் செபிக்க போறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் படிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. பாருங்க, அவர் நம்மை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறபடினால முதலாவது அவரை நாம் நம்ப வேண்டும். இரண்டாவது, அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பரலோகத்துக்கு ஜெபத்தின் மூலமாய் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அந்த பரலோகம் நம்முடைய விண்ணப்ப ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் நியாயம் செய்வார். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்துல நியாயம் செய்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோகம் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோகம் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்லயோ ஏதோ ஒரு நியூஸ்ல பார்த்தேன். பாருங்க, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு லேடி, அவர்களுக்கு ஏதோ ஒரு வட மாநிலத்துல பாலியல் தொல்லை குறிப்பிட்டதான கட்சியினர் கொடுத்தார்கள். அதை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கே அவர்கள் அவருடைய விண்ணப்பம் எந்த அளவுக்கு ஏற்கப்படவில்லை என்பதை இங்கே அறியும்படியாக சொல்கிறேன். அந்த அதிகாரி, பெண் அதிகாரி, தொடர்ந்து குறிப்பிட்டதான கட்சியில் உள்ளவர்கள் பாலியல் தொல்லை கொடுக்கிறார்கள். அதை குறிப்பிட்ட மேல்நிலையில் உள்ளவர்களுக்கு இவர்கள் கம்ப்ளைண்டாய் கொண்டு போகும்போது பலைமுறை சொல்லி கேளாதவர்கள் போல இருந்து விட்டார்கள். அதனால மனமுடைந்ததான அந்த பெண் தன்னுடைய பதவியே ராஜினாமா பண்ணி கொண்டு தன்னுடைய ஊருக்கு போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு அரசுல நாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவள் போய்விட்டார். பாருங்க, ஒரு அதிகாரியா இருக்கிறவளுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை தான். ஆனா தேவ பிள்ளைகளாக நாம் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆண்டவரிடத்துல வைத்து அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருப்பார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க சிரிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு சீக்கிரமாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே சோர்ந்து போக வேண்டாம். பல தீமையான காரியங்கள், போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபத்திலே காத்திருங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி அந்நாளை போல ஜெபிக்கிறவர்களாய் இருங்க. கண்டிப்பாய் அவர்களை கைவிடாதபடிக்கு நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 6 வசனத்திலே நாம் பார்க்கும் போது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்கள், பிரச்சனை, போராட்டம் எல்லாத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர. ஆண்டவருடைய பார்வையில் ஏழை பணக்காரன் எந்த பேதவுமே எந்த வேறுபாடுமே இல்லை. ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது
உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படிங்க. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையில சிநேகிதர் அப்படிங்கிறதாய் பேசுகிறார்கள். அதன் மத்தியில ஆனாலும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள் எனக்குகிறாய் வந்தாலும், ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும் போது, எந்த ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். யோபை போல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். ஒரு ஆராய்ந்து முடியாத அவர் செய்கிற காரியம் ஆராய்ந்து முடியாததாய் இருக்கும். எப்படி இது நடந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாய் அவர் செய்கிற காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல நேரங்களில நீதி ஜனங்களுக்கு கிடைக்காதபடினால அது பல முடிவுகளை எடுக்கிறார்கள். போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு முன்னாடியே போய் பல போராட்டங்களை செய்கிறவங்க உண்டு. பலர் கரசன் எல்லாம் ஊற்றி கொடுத்த நினைக்கிறார்கள். அதை பார்த்து பயந்தால் நமக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனா தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நீங்கள் கேட்பதற்கு மேலான காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அவருடைய 24ஆம் வசனம் படிங்க. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பாருங்க, தம்மை நோக்கியவர் கூப்பிடுகையில் அவனை அவருடைய விண்ணப்பங்களை கேட்டருளினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? அற்பமாய் எண்ண மாட்டார். உபத்திரப்படட்டும், கஷ்டப்படட்டும், செபிக்கிறவன் இன்னும் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்க மாட்டார். உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லி சொல்கிறார். நம்முடைய ஜெபத்தை விண்ணப்பங்களை அவர் கேட்டருளுகிற தேவனாக இருக்கிறார். எனவே ஒரு நம்பிக்கையோடு தேவ பிள்ளைகளாகி நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களாய் இருப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருப்போம். அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் கைவிடப்படார்கள். ஸ்தோத்திரம். உலக மனிதர்களை நோக்கி கூப்பிடும் போது மனிதர்கள் இன்னைக்கு நீதி செய்கிறவர்களாக இல்லை. திரும்பின திசையெல்லாம் நீதிக்கு புறம்பான காரியங்கள் தான் நடக்கிறது. ஆண்டவர் அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அறியாததும் எட்டாவதுமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருப்பார். இந்த திருவிழா ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வியாதிகள், சூழ்நிலையாய்கள், போராட்டமாய் இருக்கும் போது, ஆபத்தின் மத்தியில, எல்லாவற்றின் மத்தியிலே அவர் விடுவிக்க
வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவரை நம்பி நீங்க ஜீவிங்க. ஒரு ஜெபத்தை கேட்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவரை நம்பி நீங்க செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.